யுஏஇல வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாயந்தரம் 5 மணி ஆனாலே போதும் நல்லா இருட்டிருது. குளு குளுன்னு காத்து சில்லுன்னு இருக்கு. சூடா டின்னர் செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு சப்பாத்தியும், சன்னா மசாலாவும் தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இதுவரைக்கும் நான் சன்னா மசாலா பண்ணதே கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். யூடியூப் தான் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இதுவே இந்த கிளைமேட்டுக்கு யாராவது சூடா சமையல் செஞ்சு தந்து, அத உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஹேப்பியா இருக்கும். இது நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே சாப்பிடுறது ஒரு மாரி போராவே இருக்கு. இத மீறி ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னா ஹோட்டல் தான் இது பண்ண முடியும். ஆனா வீட்டு சாப்பாடு யாராவது செஞ்சு தரத அப்படியே சாப்பிட்றத நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுவே ஊர்ல இருந்திருந்தா எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது நானும் சரி, எங்க அக்காவும் சரி, ஒரு மெனு லிஸ்ட் ரெடி பண்ணி எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருவோம். நாங்க வரோம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருமான்னு சொல்லிட்டு. அவங்களும் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருவாங்களா. வீட்டுக்கு போய் இறங்குன கையோட சரி நல்லா சாப்பிட்டு உட்காந்து கதை பேசிட்டு இருப்போம். அது ஒரு மாரி திருப்தியா, ஹேப்பியா இருக்கும். அதெல்லாம் அம்மா வீட்ல தான் கிடைக்குமோ என்னவோ தெரியல. அதெல்லாம் நல்லா மிஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் நெறைய பேர் கேட்டிருந்தாங்க, "உனக்கு சமையலுக்கு உன் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்களேன்னு?" சொல்லிட்டு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் எப்பவுமே என் பையன் தூங்கும்போதே சமைச்சுருவான். அத மீறி அவன் முழிச்சிருந்தானா, அப்ப என் ஹஸ்பண்ட்ட கேட்பேன், "நீங்க அவன கொஞ்சம் பாருங்க. அப்படி இல்லாட்டா சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு. அவங்க அவன பார்க்கறதுக்கு சோம்பேறிப்பட்டு சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இத தவிர்த்து அவங்களே வந்து நான் ஏதாவது சமையல் ஹெல்ப் பண்ணட்டா? அப்படிலாம் அவங்க ஒரு நாள் கூட வந்ததே கிடையாது. இது போக அவங்க சமையல் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த கிச்சனே ரொம்ப நாஸ்தி ஆக்கிருவாங்க. எனக்கு அத கிளீன் பண்றதுக்குள்ளாடி போதும் போதும்ன்னு ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.